யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. அந்த விஷயம் குறித்து நடிகை சமந்தா ஓபன் டாக். தென்னிந்திய சினிமாவை தாண்டி தற்பொழுது பாலிவுட் வரை சென்று கலக்கி கொண்டிருக்கிறார் சமந்தா. இவர் தயாரிப்பில் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் சுபம். இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. சமந்தா நடிப்பில் அடுத்ததாக ரஹட் ரஹமத் த பிளடி கிங்டம் எனும் வெப் தொடர் உருவாக உள்ளது. மேலும் பங்காரம் எனும் படத்தில் சமந்தா கமிட் ஆகி உள்ளார். இயக்குனர் ராஜ் நிடிமுரு என்பவரை சமந்தா காதலித்து வருவதாக கிசுகிசுப்படுகிறது. ஆனால் சமந்தா தரப்பில் இருந்து இது குறித்து எந்த ஒரு தகவல்களும் இதுவரை வெளிவரவில்லை. சமீபத்தில் சமந்தா துபாய் சென்றிருந்தார். அங்கிருந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை கூட இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அங்கு தனது காதலரோடு தான் சமந்தா சென்றுள்ளார் என கிசுகிசுப்பட்டது என குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சமீபத்தில் சமந்தா அளித்த பேட்டி ஒன்றில் அவர் பேசிய விஷயம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நான் இப்பொழுது வெற்றியை சுதந்திரத்தின் அடிப்படையில் பார்க்கிறேன். 2 ஆண்டுகளாக என் திரைப்படம் எதுவும் வெளியாகவில்லை. வளர்ச்சி அடைவதும் முதிர்ச்சி அடைவதும் தான் சுதந்திரம். முக்கியமாக ஒரு பெட்டிக்குள் அடைப்படாமல் இருப்பதே சுதந்திரத்தின் என்பது இப்பொழுது எனக்கு புரிந்திருக்கிறது. நான் முன்பு போல் இப்பொழுது வெற்றி பெறவில்லை என்று என்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. நான் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இப்பொழுதுதான் அதிக வெற்றி பெற்றிருப்பதாக நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எழுந்திருக்கும் பொழுது உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். ஏனென்றால் நான் செய்யும் பல வேலைகள் எனக்கு நிம்மதியை தருகிறது என கூறியுள்ளார். சமந்தாவின் இந்த பேட்டி தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் படு வைரலாகி வருகிறது.